நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சியினர் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று உதகையிலிருந்து மசினக்குடி பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற எல் முருகனின் வாகனத்தை நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் அதில் பரிசு பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என்றும் சோதனையிட்டனர். தான் அதிமுகவிலிருந்து வெளியேறியதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நாள் ஒரு களம் ஒருமுகம் நிகழ்ச்சியில் பேசியவர் தான் வெற்றி பெறுவதற்கு அதிமுக புதிய முகத்தை களமிறக்கி உதவுவதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டிற்கு மனம் திறந்து பதிலளித்துள்ளார். உங்களோட பழைய நெருக்கம் தான் அதிமுக தரப்புல இருந்து ஒரு இளம் வேட்பாளரை களமிறக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கலாமா? புதியவர் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். ஆனால் இந்த வேட்பாளர் என்று வருகிற பொழுது அவருக்கு நான் கேள்விப்பட்ட வகையில பணத்தை மையமாக வைத்துத்தான் அவரை வேட்பாளராக அறிவித்ததாக செய்திகள் இருக்கிறது. பணம் அடிப்படையில அப்படின்ற விஷயத்தை தாண்டி அறியப்படாத ஒரு வேட்பாளரை அதிமுக களமிறக்கிறதுக்கு எடப்பாடி கூட இருந்த உங்களோட பழைய நெருக்கம் காரணமா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படும். பழைய நெருக்கம் எனக்கு அவருக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால நெருக்கம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. பழைய நெருக்கங்கிறது நாங்கள் ஒரு கட்சியில் இருந்தோங்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த கட்சியை விட்டு நான் வெளியேறுவதற்கு முதல் காரணமே அவங்க எடப்பாடியார் அவர்கள் தான். அன்றைக்கு நான் அமைச்சராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை நான் அந்த கட்சியில நான் எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொழுது தொடர்ந்து எனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் பழனிசாமி தான். அவர்தான் நான் வெளியேறுவதற்கும் நான் வெளியேற்றப்படுவதற்கும் காரணமாக இருந்தது. இது அந்த கட்சியில் இருக்க எல்லோருக்கும் தெரியும். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவருடைய வாடிக்கையே குறுக்கு வழியிலே தான் பதவிக்கு வருவார்.